வெல்கம் டு டிடி லெக்ஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து எடுத்ததெல்லாம். இது பார்த்திங்கன்னா வளகாப்பு, அதாவது வந்து 13 தட்டு வச்சு பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த எழுதிங்கள் பண்ணவங்க அந்த இது பண்ணுறாங்க, சீர் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் பழம் 2 குத்து விளக்குலாம் வச்சு அவங்க சாமி கும்பிட்டு இப்போ நம்மளே கும்பிட சொல்லி பொட்டு வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் பொட்டு வச்சு விட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு வளையல் போட்டு விடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேப்பந்த காம்பு இருக்குல்ல, அதில் வந்து வளையல் மாதிரி செஞ்சு மஞ்சள் நூல் வந்து ஃபுல்லாக இது பண்ணி அதை போட்டு விட்டு அப்புறம் தான் வளையல் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்த அன்னைக்கு எடுத்தது. அதாவது பார்த்திங்கன்னா கை கால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக சாஃப்டாக பிங்க் கலரில் இருக்கும். அதனால் சும்மா எடுத்து வச்சேன் கை கால்லாம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நைட் எடுத்தது. பாப்பா வந்து நைட்டு தான் பிறந்தா, நைட் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து எடுத்தது. அங்கே 3 நாள் இருந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் டே குளிச்சுட்டு தூங்குறப்ப எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் பேர் வச்சோம். இது பேர் வச்சப்போ எடுத்தது. இங்கே எங்கள் ஊரில் இருக்க மகாளியம்மன் கோயிலில் தான் வச்சது. அப்போ எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம். ஆனால் பாப்பா வந்து இதில் வந்து எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேர் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. பசி தூக்கம் அதனால் பார்த்திங்கன்னா அழுத மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா சரி 100வது நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு சின்னதாக ஒரு கேக் வாங்கி வெட்டினோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். ஒரு பார்த்திங்கன்னா இதுவும் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். இது பார்த்திங்கன்னா 7 மாதத்தில் இப்போ தம்பி கூட்டின மாதிரி பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டினோம் அப்போ எடுத்தது. அப்போ அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல, சும்மா ஒரு 2 ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். அவளும் பார்த்திங்கன்னா துப்பிட்டா, அந்த டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் துப்பிட்டா. இதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் தடவை கூழ் குடித்தப்போ எடுத்தது. கூழ் பார்த்திங்கன்னா வாய் ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிட்டா. இது பார்த்திங்கன்னா 11 மாதத்தில் எடுத்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். இது பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் தான். இப்போ பார்த்திங்கன்னா 11 மாதங்கும் போது ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, உட்காரவே மாட்டாங்க. நம்ம அப்படியே பிடிச்சிக்குவோமா, அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படியோ வந்து ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தே வந்து மொட்டை அடித்தாச்சு. அப்படியே தண்ணி குடிச்சிட்டே அடிச்சிட்டா. இப்போ ஃபோன் அவள் பார்க்க மாட்டாளா அதிகமாக, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோன்லாம் கொடுக்கல, வாட்டர் பாட்டில் கொடுத்தே வந்து இது பண்ணிட்டோம். அது அப்போ எடுத்தது தான். பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை தான் போட்டிருக்கா. அதாவது மொட்டை அடித்து அந்த பூ மாலை போட்டு பட்டு பாவாடை போட்டால் தான் வந்து அதோட அழகு. அதுதான் ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே. இந்த கோன் கேக்கு சாக்லேட் இதெல்லாம் தான் வந்து பர்த்டேக்குதே. அப்புறம் சரி ஒரு கோன் வாங்கலான்னு வாங்கிச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், ஃபஸ்ட் பர்த்டே அப்படிங்காட்டி ஃபஸ்ட்டுன்னு இருக்கும். இது வெண்ணிலா கேக் தான், 2 கிலோன்னு நினைக்கிற கேக்கு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்காது. அப்போ கரெக்டாக அப்படியே லைட்டாக நின்று அப்படியே எட்டி வச்சு பழக்கிட்டா. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தது. சரி ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோலாம் கிளியராக இருக்குன்னு அது ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு புசுன்னு இருந்தது. இப்போ ரொம்ப நாள் வச்சுருக்குங்காட்டி அது கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2வது பர்த்டே. இதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நாங்கள் மட்டும் கேக் வாங்கி வெட்டி அப்புறம் பக்கத்துலலாம் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பலூன்லாம் வாங்கிட்டு இருந்தது, ஆனால் வந்து டெக்கரேட் தான் பண்ண முடியல. அந்த பம்பும் இல்லையா, அதனால் டெக்கரேட் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா அப்பாவும் மகளும் கேக் வெட்டுறாங்க.
இது செகண்ட் பர்த்டே. ஊதுன்னு ஊதுறாங்க, அணையவே மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா பர்த்டே ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது மொட்டை. இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சும்மா ஃபோட்டோஸ் இருந்தது ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அப்போ யூடியூப் இந்த மாதிரி